திரைமண்ணின் திருமகன் கவிதை காற்றை குடித்த இளையும் கனவு பயணம் தொடங்கினார். செட்டுக்குள் முடங்கிய சினிமாவை கொண்டு வெட்ட வெளிக்கு ஓடினார். மலைக்கும் மடுவுக்கும் ஆற்றுக்கும் நாற்றுக்கும் கடலுக்கும் கவிதை சொன்னார். 16 வயதினிலே பெற்ற வெற்றி பாரெங்கும் அவனை கொண்டு சேர்ந்தது. ரசிகர் பட்டாளமே சிலிர்க்குமே கரகரப்பு குரலில் காந்த கவர்ச்சி. என் இனிய தமிழ் மக்களே, இந்த ஒற்றை சொல்லில் திரண்டு நிற்குமே. அல்லி நகரத்தினர்ச்சு நன்முகம் ஏகலைவனாய் சொல்லாற்று. சின்னச்சாமியாய் ஒதிர் நடியெடுத்து வைத்தவனை சினிமா திரை பாரதி ராஜா என்றாக்கியது. சுகாதார ஆய்வாளராயிருந்த மனிதன் சினிமாவின் மூச்சு காற்றாய் மாறினார். புட்டண்ணா கனகலின் நிழலில் வளர்ந்து தன்னை தானே செதுக்கிய போராளி. அவன் கால் பட்டதும் தமிழ் திரையுலக உயர் பெற்று எழுந்தது புது பொலிவோடு. காதல் இளவரசன் கார்த்திக், பேரழகி ராதா, ஓடிசலாய் வந்த ரேவதி, சுகன்யா என பல வண்ண பூக்களை திரையில் பூக்க வைத்தான். படம் எடுக்கும் வேளையிலேதானே ஆணாகி பெண்ணாகி கதையாகி நின்றான். அலைகளின் ஆட்டத்தை அலைகள் ஓய்வதில்லை ஆக்கினான். சைக்கோ மனிதனை சிகப்பு ரோஜாக்கள் ஆக்கினான். விருதுகளும் இவன் வாசல் தேடி வந்தன. பத்மஸ்ரீயும் கலைமாமணியும் மகுடம் சூடின. குரங்கு பொம்மை திருச்சிற்றம்பலம் என முதுமையிலும் நடிப்பால் முதுதிலையில் பதித்தார். திரையுலகில் அவனுக்கென்று என்றும் தனி நாட்களி உண்டு. ஏனெனில் அவன் பேச்சு மூச்சும் என்றும் சினிமாதான். கலைத்தாயின் மடியில் தலை வைத்து தூங்கும் செல்லமணி இவன்தானே.